அரசு ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, தமிழ்நாடு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டம். சுருக்கமா சொன்னா டாப்ஸ். இது லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையா இருக்க போகுது. சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த புதிய வாக்குறுதி உண்மையில என்ன சொல்லுது, அப்புறம் இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நடந்த போராட்டத்தோட பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், ஊழியர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது, அதே சமயம் அரசாங்கத்தோட நிதி நிலைமைக்கு இதனால என்ன ஆகும், கடைசியா இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு அலசல். ஓகே, வாங்க முதல்ல ஆரம்பிக்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட இந்த அறிவிப்போட முக்கியமான விஷயம் என்ன? இது அரசு ஊழியர்களோட வாழ்க்கையை எப்படி மாத்த போகுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, முதலமைச்சரோட இந்த வார்த்தைகள் சும்மா ஒரு பாராட்டு மட்டும் இல்ல, அரசாங்கத்தோட திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஊழியர்களோட பங்க அவர் எவ்வளவு முக்கியமா நினைக்கிறாருன்னு இது காட்டுது. சொல்லப்போனா இந்த ஒரு எண்ணம் தான் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கே ஒரு அடித்தளமா அமைஞ்சிருக்கு. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஜனவரி 3, 2026 இருந்து ஒரு புதிய சகாப்தம் தொடங்குது. பல வருஷமா இருந்த சிபிஎஸ், அதாவது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அதுக்கு பதிலா டிபிஎஸ்னு ஒரு புதிய உறுதியான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரி, இப்ப நாம கொஞ்சம் பின்னோக்கி போகலாம். இந்த புதிய திட்டம் திடீர்னு ஏன் தேவைப்பட்டுச்சு? இதோட வரலாற்று பின்னணி என்ன? இது ஒரே நாள்ல எடுத்த முடிவு கிடையாது, அது மட்டும் நிச்சயம். இந்த டைம்லைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 2003க்கு முன்னாடி வரைக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் இருந்துச்சு. ஆனா 2003ல அதை நிறுத்திட்டு சிபிஎஸ் கொண்டு வந்தாங்க. அப்போ ஆரம்பிச்சதுதான் போராட்டம். கிட்டத்தட்ட 23 வருஷமா அரசு ஊழியர்களும் ஆசிரியர் சங்கங்களும் ஒரு நிச்சயமற்ற தன்மையில இருந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவாதான் இந்த டிபிஎஸ் திட்டம் வந்திருக்கு. ஓகே, இப்போ இதோட பின்னணி எல்லாம் பார்த்துட்டோம். இப்போதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க விரும்புற விஷயம், இந்த புதிய டாப்ஸ் திட்டத்துல ஊழியர்களுக்கு என்னதான் பெனிஃபிட்ஸ், என்னென்ன நன்மைகள் உறுதியா கிடைக்கும்? இதுதாங்க இந்த திட்டத்தோட ஹைலைட்டே. அதாவது 50%. முன்னாடி இருந்த சிபிஎஸ் மாதிரி மார்க்கெட் ரிஸ்க நம்பி இல்லாம ஒரு ஊழியர் கடைசியா வாங்கின சம்பளத்துல கரெக்டா பாதி, அதாவது 50% உறுதியான பென்ஷனா கிடைக்கும். இது அவங்களோட ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்கு ஒரு நிலையான கணிக்கக்கூடிய நிதி பாதுகாப்பு கொடுக்குது. பென்ஷன் மட்டும் இல்ல, ரிட்டையர் ஆகும்போது அதிகபட்சமா 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிராஜுவிட்டி, அதாவது பணிக்கொடையும் கிடைக்கும். ஒருவேளை பென்ஷன் வாங்குறவர் இறந்துட்டா அவரோட நாமினிக்கு அவர் வாங்கின பென்ஷன்ல 60% குடும்ப ஓய்வூதியமா கிடைக்கும். இது அவங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய நிதி பாதுகாப்பா இருக்கும். சோ இந்த திட்டத்தை நம்ம மொத்தமா பார்க்கும்போது ஒன்னு நல்லா புரியுது. இது வெறும் பென்ஷன் திட்டம் மட்டும் இல்ல. கடைசியா வாங்கின சம்பளத்துல 50% பென்ஷன், அகவிலைப்படி உயர்வு, கிராச்சுவிட்டி, ஃபேமிலி பென்ஷன், ஏன் ஏற்கனவே சிபிஎஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கருணை ஓய்வூதியம்னு இது ஒரு முழுமையான சமூக பாதுகாப்பு பேக்கேஜ் மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் ஊழியர்களுக்கு இவ்ளோ நன்மைகள், சூப்பர். ஆனா இன்னொரு பக்கம் இதனால அரசாங்கத்துக்கு எவ்ளோ பெரிய நிதிச்சுமை ஏற்படும். அது மட்டும் இல்லாம ஏன் கரெக்டா இந்த நேரத்துல இந்த அறிவிப்பு வந்தது? இதுதான் இப்போ இருக்கிற சுவாரஸ்யமான கேள்வி. இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆரம்ப கட்டமா மட்டுமே எக்ஸ்ட்ராவா 13,000 கோடி ரூபாய பென்ஷன் ஃபண்டுக்கு கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, இது மாநிலத்தோட வருடாந்திர பட்ஜெட்ல ஒரு பெரிய பங்கு. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய நிதி அர்ப்பணிப்பு. இந்த கம்பேரிசன் பாருங்க, ஒரு முக்கியமான விஷயத்த இது நமக்கு காட்டுது. ஏற்கனவே மாநிலத்தோட மொத்த வருவாயில 14% மேல பென்ஷனுக்காக செலவு பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த புதிய திட்டம் நிதிச்சுமையை இன்னும் அதிகமாக்கும். ஆனாலும் ஊழியர்களோட நலனை கருத்தில் வச்சு அரசாங்கம் இந்த தைரியமான முடிவை எடுத்திருக்கு. இன்னொரு விஷயம், இந்த அறிவிப்பு வந்த டைமிங்கையும் நாம கவனிக்கணும். மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் மாசம்தான் இருக்கு. இந்த நேரத்துல வந்திருக்கிற இந்த திட்டம் 6 லட்சத்துக்கும் அதிகமான அரசு ஊழியர்கள், அவங்க குடும்பங்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த புதிய பென்ஷன் திட்டம் மட்டும் தனியா வந்த ஒரு அறிவிப்பில்ல. இது அரசு ஊழியர்களுக்காக தொடர்ந்து செஞ்சுட்டு வர்ற நலத்திட்டங்களோட ஒரு பகுதியாதான் தெரியுது. இப்ப பாத்தீங்கன்னா, மகப்பேறு விடுப்ப 9 மாசத்துல இருந்து 12 மாசமா அதிகமாக்குனது, இன்சூரன்ஸ் திட்டம், கல்யாணத்துக்கான முன்பணம்னு இந்த அரசாங்கம் கடந்த சில வருஷங்கள்ல ஊழியர்களுக்காக நிறைய சலுகைகளை அறிவிச்சிருக்கு. அந்த வரிசையில இந்த டிஏபிஎஸ் திட்டம் ஒரு மைல்கல்லா பார்க்கப்படுது. உதாரணத்துக்கு இந்த அரசாணிய பாருங்களேன். ரொம்ப நாளா நிறுத்தி வச்சிருந்த ஈட்டிய விடுப்ப பணமாக்குற முறைய திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி உறுதியான நடவடிக்கைகள் இப்போ வந்திருக்கிற இந்த பென்ஷன் திட்ட அறிவிப்போட சேர்ந்து ஊழியர்கள் மத்தியில அரசாங்கம் மேல ஒரு நம்பிக்கையை உண்டாக்கியிருக்கு.
சரி, இவ்ளோ பெரிய அறிவிப்பு வந்தாச்சு. இதோட உடனடி தாக்கம் எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டோட எதிர்கால பாதைய இது எப்படி மாத்தி அமைக்க போகுது? உண்மையில இந்த திட்டத்தோட உடனடி விளைவுகள் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. 23 வருஷமா நடந்த ஒரு போராட்டத்துக்கு இது ஒரு எண்டு கார்டு போடுது. லட்சக்கணக்கான குடும்பங்களோட நிச்சயமற்ற எதிர்காலத்துக்கு ஒரு நிம்மதியையும் பாதுகாப்பையும் இது கொடுக்குது. பென்ஷனே இல்லாம ரிட்டையர் ஆன ஆயிரக்கணக்கானவங்களுக்கு இது ஒரு லேட்டா கிடைச்ச நீதின்னு கூட சொல்லலாம். கடைசியா நம்ம எல்லார்கிட்டயும் ஒரே கேள்விதான். ஒரு பக்கம் ஊழியர் நலன், இன்னொரு பக்கம் மாநிலத்தோட நிதி நிலைமை. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ கொண்டு வர முயற்சி பண்ற இந்த திட்டம் தேசிய அளவுல மத்த மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்குமா, இல்ல இதோட நிதி சவால்கள் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையா அமையுமா? பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.